ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான். 1 மீட்ரு லைனிங் கிளாத்தை வச்சு 40 இன்ச் உடம்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு எப்படி ப்ளவுஸ் கட்டிங் செய்யலாம் அப்படின்னு தான். ப்ளவுஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 1 மீட்ரு லைனிங் துணியில் கை சுற்றளவு அதிகமாக வரும்போது ஜாயிண்ட் போட்டு தான் நாம் கட்டிங் செய்ய முடியும். ஆனால் இந்த ப்ளவுஸில் அந்த ஜாயிண்ட் வராமல் எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 1.5 இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் செஞ்சுக்கலாம். அதிலிருந்து 14.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் செஞ்சுக்கலாம். இது தைச்ச பின்னாடி 14 இன்ச்சு உடம்பு இறக்கம் வரும். மேல் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம். இடுப்பு சுற்றளவு 36 இன்ச், உடம்பு சுற்றளவு 40 இன்ச் இருக்குது அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்துன்னா தான் ப்ளவுஸை போட்டுக்க முடியும். உடம்புல என்ன லூஸ் இருக்கோ அதே அளவு வச்சு நாம் தைச்சோம்னா ப்ளவுஸை போட்டுக்க முடியாது. அதனால் பேக் சைடு 22 இன்ச்சு வச்சுருக்கு. அதையே ரெண்டாக மடித்து போட்டோம்னா 11 இன்ச்சு வரும். எக்ஸ்ட்ராவாக தையல் அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம். நான் இந்த ப்ளவுஸுக்கு 1 இன்ச்சு தான் வைக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னொரு 1/2 இன்ச் சேர்த்தி கூட வச்சுக்கலாம். பேக் சைடு வச்ச அளவோட ஃப்ரண்ட் சைடு 1 இன்ச்சு எப்போவுமே குறைவாக தான் வரும். ஒவ்வொரு சைடும் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வந்துடும். ஊக்பட்டி தையல் அடிக்கிறதும் ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுலையும் ஒரு 1/2 இன்ச்சு ஒவ்வொரு சைடு குறைவாக வந்துடும். அப்போ 21 இன்ச்சு வருது. பேக் சைடு 22, ரெண்டையும் சேர்த்துன அப்படின்னா 43 இன்ச்சு வந்துடும். இடுப்பு சுற்றளவு 36 இன்ச். அதை 4ஆக பிரித்து அப்படின்னா ஒவ்வொரு சைடு 9 இன்ச்சு வந்துடும். பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த ரெண்டுக்கு இடையில மார்க் செஞ்சிடலாம். நாம் ப்ளவுஸ் தைக்கும் போதும் பேக் சைடு இந்த சென்டரில் டாட் பிடிச்சிக்கலாம். 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு மடித்து தையல் அடித்தோம்னா இந்த மார்க் செஞ்ச அளவுக்கு சரியாக வந்துடும். பேக் சைடு நெக்கு இறக்கம் 8 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு மார்க் செஞ்சுருக்கு. அதிலிருந்து தான் கீழே வச்சுருக்கிறேன். நெக்கு அகலம் சுற்றளவுக்கு 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். உடம்பு சுற்றளவு பெருசாக இருந்தது அப்படின்னாலும் இந்த 2.5 இன்ச்சு அளவு வைக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸாக வேணும் அப்படிங்கிறதுனால தான் 2.5 இன்ச்சு வச்சுருக்கு. இல்லை அதிகமாக சுற்றளவு வேணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய ப்ளவுஸுக்கு 2.25 இன்ச்சு 3 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். ஷோல்டர் 6 இன்ச்சு வச்சுக்கலாம். இதை விட பெருசாக வச்சு அப்படின்னா ப்ளவுஸ் போட்டிருக்கும் போதும் கீழே இறங்கின மாதிரி வந்துடும். அதனால் இந்த 6 இன்ச்சு வச்சுக்கலாம். இதை விட நான் எப்போவுமே அதிகமாக வைக்கிறது இல்லை. ரொம்ப பெரிய ப்ளவுஸாக இருந்ததுன்னா இதை விட பெருசாக இருந்ததுனாலும் ஒரு 6.25 இன்ச்சு மட்டும்தான் நான் ஷோல்டர் வைப்பேன். அதுக்கு மேலே எந்த ப்ளவுஸுக்குமே வைக்கிறது இல்லை. போட் நெக் வச்சா மட்டும்தான் இன்னும் அதிகமாக வச்சு கட்டிங் செய்வேன். ஆம்கோல் சுற்றளவு 17.5 இன்ச்சு வேணும். அதுக்கு மார்க் செஞ்சு கீழே கோடு போட்டுக்கலாம். ஆம்கோல் இறக்க வைக்கிறதுக்கு 5.5 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் செஞ்சுக்கலாம். இந்த மார்க் செஞ்ச அளவுக்கு 11 இன்ச்சு உடம்பு லூஸுக்கு மார்க் செஞ்சு சரியாக வருதா அப்படிங்கிறதையும் அளந்து பார்த்து அதுக்கு பின்னாடி தேவை அப்படின்னா மட்டும் கீழே இறக்கி வச்சுக்கலாம். இல்லை அதிகமாக இருந்ததுன்னா மேலே தள்ளி மார்க் செஞ்சுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ மார்க் செஞ்சது ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக தான் இருக்குது. 9 இன்ச்சு வருது. இதை ரெண்டாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 18 இன்ச்சு வரும். இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு மேல் சைடு தள்ளி மார்க் செஞ்சுக்கலாம். 5.25 இன்ச்சு வச்சோம்னா சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வந்துருச்சு அப்படின்னாலும் ப்ளவுஸ் போட்டதுன்னா ரொம்ப லூஸ் அடிக்கும். அதனால் ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்கிற மாதிரியே மார்க் செஞ்சு கட்டிங் செஞ்சுக்கலாம்.
உடம்பு லூஸ் இருக்குது, இடுப்பு லூஸ் இருக்குன்னா நாம் ஒரு தையல் அடித்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஆம்கோல் சுற்றளவு பெருசாக வந்துருச்சுன்னா சரி பண்ணுறோம் அப்படின்னா மேல் சைடு உடம்பை டைட் பண்ணால் மட்டும்தான் இன்னொரு 1/4 இன்ச்சு அந்த அளவை குறைக்க முடியும். அதனால கட்டிங் செய்யும்போது சரியாக அளந்து மார்க் செஞ்சுக்கலாம். இப்போ மார்க் செஞ்சது சரியாக தான் இருக்குது. மேல் சைடு இருந்து கீழே இடுப்பு சுற்றளவுக்கு மார்க் செஞ்சு அடுத்தது கட்டிங் செஞ்சுக்கலாம். கீழே கழுத்து சுற்றளவு கட்டிங் செய்கிறதும் கீழ் சைடு கொஞ்சம் குறைவாகவும் மேலே போகும்போதும் அந்த 2.5 இன்ச்சு மார்க் செஞ்சதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட்டிங் செய்கிறதுனால கழுத்து சுற்றளவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதிகமாக சுற்றளவு வராது. கழுத்து லூஸ் வர்றதையும் நாம் இந்த மாதிரி கட்டிங் செய்யும்போது தவிர்த்துக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒவ்வொரு அளவில் எப்படி ப்ளவுஸ் கட்டிங் செய்யலாம் அப்படின்னும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். கட்டிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் செய்யலாம், இல்லை ஒவ்வொரு அளவு எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னும் நான் வீடியோ போட்டுக்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளவுஸ் தைக்கிறது எப்படி அப்படின்னும் ஸ்டிச்சிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கிளாத்துக்கு எப்படி தைக்கலாம் அப்படின்னும் ஒவ்வொரு வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். புதுசாக தைச்சு பழகுறவங்க நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கிளாத்லேயும் ஒவ்வொரு அளவுலையும் எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ப்ளவுஸு கிராஸ் கட்டிங்கு. இதை அப்படியே கிளாத்தை திருப்பி வச்சு கிராஸாக வச்சுக்கலாம். நேர் எடுத்து வச்ச பின்னாடி ஃப்ரண்ட் சைடு நெக்கு இறக்கம் 6.25 இன்ச். இது ஒவ்வொருத்தரும் தேவையை பொறுத்து தான். இந்த அளவுக்கு இவ்வளோ தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவங்க எப்போவுமே கழுத்து சுற்றளவு குறைவாக வச்சு தான் போட்டுக்குவாங்க. பெருசாக வச்சதுன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் இவங்களுக்கு இந்த அளவு வச்சுருக்கு. அதிலிருந்து ஊக்பட்டிக்கு இறக்க வைக்கிறதுக்கு இது தைச்ச பின்னாடி 4 இன்ச்சு வரும். தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச் சேர்த்தி வச்சுக்கலாம். 5.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கிறது, பட்டிக்கு தையல் அடிக்கிறது, மேலே கழுத்து சுற்றளவு தையல் அடிக்கிறதுலையும் அந்த 1.25 இன்ச்சு சரியாக போயிடும். பேக் சைடு பட்டிக்கு இறக்க வைக்கிறதுக்கு 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இதை அப்படியே மடித்து வச்சிடலாம். ஃப்ரண்டில் இறக்கம் 13.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இது தைச்ச பின்னாடி இன்னும் டாட் பிடிக்கும்போது இன்னும் மேலே வந்துடும். தையல் அடிக்கிறதுல 1 இன்ச்சு குறைவாக 12.25 இன்ச்சு தான் வரும் தைச்ச பின்னாடி. சேனலில் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் செஞ்சுருந்தாங்க, நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு 4 இன்ச்சு மட்டும்தான் மார்க் செய்கிறீங்க, இது எல்லா அளவுக்குமே சரியாக இருக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 30 இன்ச்சு இடுப்பு சுற்றளவுலேருந்து ஒரு 34 இன்ச் 35 இன்ச்சு வர்றவங்களுக்கு இந்த 4 இன்ச்சு வைக்கிறது சரியாக இருக்கும். இது 36 இன்ச்சு வர்றதுனால உடம்பு சுற்றளவு கொஞ்சம் பெருசாக வருது. அதனால் இன்னொரு 1/4 இன்ச்சு சேர்த்தி 4.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இதுவே ஒரு 26 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு, அதிலிருந்து ஒரு 29 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு வர்றவங்களுக்கு ஒரு 3.25 இன்ச்சு வச்சதுனாவே போதும். உடம்போட சுற்றளவு பொறுத்து தான் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு மாற்றி வச்சுக்கலாம். மற்றபடிக்கு எதுவும் கிடையாது. இல்லை ஒவ்வொருத்தர் கப் ஷேப் கரெக்டாக வரல, கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். அது 4 இன்ச்சு வைக்கிறது ஒரு 4.25 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அது ஒவ்வொருத்தர் தேவையை பொறுத்து தான். அதிகமாக 30 இன்ச்சு இடுப்பு சுற்றளவுலேருந்து ஒரு 35 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு வர்றவங்களுக்கு 4 இன்ச்சு வச்சு மார்க் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ளவுஸ் தான் தைக்கிறதுக்கு அதிகமாக வருது. எல்லாத்துக்குமே 30 இன்ச்சுக்கு மேலே இடுப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் கட்டிங் போடுற எல்லா வீடியோவிலையும் ஒரு 4 இன்ச்சு வைக்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம்.
சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு 4 இன்ச்சுக்கு மார்க் செஞ்சு அதை அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கலாம். இது அளவை பொறுத்து தான் நாம் மார்க் செஞ்சு கட்டிங் செய்கிறோம். உங்களுக்கு 4 இன்ச்சு இல்லை பேக் சைடு இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது கப் ஷேப்பு கொஞ்சம் பின்னாடி தள்ளின மாதிரி வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு மார்க் செய்கிறது எல்லாத்துக்கும் சரியாக தான் இருக்குது. ரெண்டாக மடித்து 1.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி விட்ட அளவுக்கு டாட் பிடிச்சோம்னா போதும். கழுது சுற்றளவு இன்னொரு 1/4 இன்ச்சு அதிகமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு குறைவாக வெட்டுனதுனால அதே அளவு கட்டிங் செஞ்சதுனால கம்மியாக இருக்குது. அதனால் இன்னொரு 2 பாயிண்ட்டுக்கு தள்ளி கட் பண்ணி எடுத்துடலாம். அதை அப்படியே விட்டுட்டு அப்படின்னா கழுது சுற்றளவு ரொம்ப குறைவாக தெரியும். அடுத்ததாக கவர் தட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஒரு நூல் அளவுக்கு ஆரம்பித்து வளைவாக வர இடத்துக்கு மட்டும் 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால கீழே போகும்போது இன்னொரு 2 பாயிண்ட்டுக்கு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வெட்டி எடுக்கிறதுனால துணி இன்னும் கொஞ்சம் இழுத்து தான் கொடுக்கும். அதனால் அந்த அளவுக்கு அது சரியாக வந்துடும். இதுவே ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருந்ததுன்னா அது மேலே எப்படி ஆரம்பித்து வெட்டணுமோ அதே மாதிரி ஒரு நூல் அளவுலேயே முடிச்சுக்கலாம். துணி அதிகமாக இழுத்து கொடுத்ததுனால இன்னொரு 2 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. அதை மேல் சைடு மட்டும் 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சரியான அளவு இருக்குது. 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக பட்டி கட்டிங் செஞ்சுக்கலாம். பேக் சைடு 12 இன்ச்சு இருக்குது. அதில் 1 இன்ச்சு மட்டும் குறைவாக வச்சுக்கலாம். 11 இன்ச்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம். டாட் பிடிக்கிறது 2.25 இன்ச்சு அப்படின்னா ஏன் 1 இன்ச்சு மட்டும் குறைவாக வச்சு நான் கட்டிங் செய்கிறேன் அப்படின்னா இது பட்டியெல்லாம் ஜாயின் பண்ண பின்னாடி ஸ்ட்ரெயிட்டாக வெட்டி எடுக்கிறதுக்கும் 2 சைடுமே ஒரு 1/2 இன்ச்சு துணி இருக்கும். அந்த மாதிரி இருந்துனா தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் குறைவாக வந்துடும். அதனால தான் நான் 1 இன்ச்சு மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் வச்சதில் இந்த 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் செஞ்சுருக்கு. அதிலிருந்து 1 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அந்த ஃப்ரண்ட் பீஸிலிருந்து அந்த 1 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே பேக் சைடு பட்டிக்கு மார்க் செஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு 1 இன்ச்சு மட்டும் மார்க் செஞ்சுக்கலாம். அதிலிருந்து என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 4 இன்ச்சு இருக்குது. அதை அப்படியே பட்டியில் ஃப்ரண்ட் சைடு மார்க் செஞ்சுக்கலாம். இது தைக்கும்போது 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையல் அடித்தோம்னா தான் நான் வைக்கிற அளவு சரியாக வரும். சென்டரில் கிராஸ் பண்ணி வெட்டுறக்கு 3.5 இன்ச்சு அளவு வச்சுக்கலாம். 3.25 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம். இந்த 3/4 இன்ச்சு குறைவாக வச்சு இதை அப்படியே கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு பெருசாக இருக்கிறதுனால பெரிய ப்ளவுஸுக்கெல்லாம் சைடில் துணி பத்தாமல் போயிடும். ஜாயிண்ட் போட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாம் அடித்து போட்டிருக்கும் போதும் 17.25 இன்ச்சு அகலம் இருக்குது. அதை திரும்பவும் ரெண்டாம் அடித்து போட்டோம்னா ஒரு 8.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போதும் சைடில் ஒரு 3/4 இன்ச்சு பத்தாமல் வருது. அது ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி தைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கிளாத்தை தனியாக எடுத்துக்கலாம். ரெண்டாம் அடித்து போட்டிருந்ததை இப்போ 34 இன்ச்சு அகலம் இருக்கிறது அப்படியே இருக்குது. இது அப்படியே ஒரு 9.25 இன்ச்சு அகலம் வர்ற மாதிரி மடித்து போட்டுக்கலாம். எப்போவுமே ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது 2 ஸ்லீவும் ஒட்டுக்கா மடித்து தான் கட்டிங் செய்வோம். இது ஜாயிண்ட் இல்லாமல் வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்லீவ் மட்டும் கட்டிங் செஞ்சு மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்துக்கு இந்த ஒரு ஸ்லீவை எப்படி வச்சு கட்டிங் செஞ்சோம்னா ஜாயிண்ட் இல்லாமல் வைக்க முடியும் அப்படின்னு இதை எடுத்து வச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு கட்டிங் செஞ்சுட்டு அப்படின்னா ஜாயிண்ட் இல்லாமையே நம்மளால் தைக்க முடியும். மடித்து தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம். கை நீளம் 6.25 இன்ச்சு வேணும். தையல் அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.25 இன்ச்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம். கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு ஆம்கோல் சுற்றளவு அதிகமாக இருக்கிறதுனால 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே இந்த சைடு மார்க் செஞ்சு ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். கை லூஸ் கீழ் சைடு 6.25 இன்ச்சு தான் இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு 7 இன்ச்சு வரும். ஆனால் இவங்களுக்கு கீழ் சைடு கம்மியாக தான் இருக்குது. சென்டரில் 8 இன்ச்சுக்கு மார்க் செஞ்சு ஆம்கோல் சுற்றளவுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் அளந்து பார்த்துக்கலாம். 8 இன்ச்சு வைக்கும்போது 9 இன்ச்சு வருது. ஆம்கோல் சுற்றளவு 18 இன்ச்சு வந்துடும். இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு குறைவாக வச்சுக்கலாம். 7.75 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த அளவு வச்சு கட்டிங் செஞ்சது ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் எல்லா அளவுமே சரியாக இருந்தது. தைச்ச பின்னாடி அளந்து பார்க்கையிலையும் 17.5 இன்ச்சு வந்தது. நீங்கள் இதை தொடர்ந்து இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்னும் இதே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதும் இடுப்பு சுற்றளவுக்கு ஜாயின் பண்ணுறதும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கட்டிங் செய்யும்போது சரியாக இருக்குது, இது தைக்கும்போது சரியாக இருக்குமான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் எல்லா அளவுமே சரியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். கட்டிங் செஞ்ச ப்ளவுஸ்லையும் அளந்து பார்த்துக்கலாம். அதுலேயும் 8.25 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ எல்லா அளவுமே சரியாக இருக்குது. 7.25 இன்ச்சுக்கு வச்சதும் இப்போ ஆம்கோல் சுற்றளவு 8.25 இன்ச்சு சரியாக வந்துருச்சு. 1.5 இன்ச்சு தள்ளி அப்படியே வளைவாக மார்க் செஞ்சு கீழ் சைடு கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நாம் கட்டிங் செய்கிற லைனிங் துணி தண்ணியில் போட்டால் சுருங்காத துணி. இது அப்படியே 34 இன்ச்சு அகலம் இருக்குது. இதுவே காட்டன் துணியாக இருந்ததுன்னா தண்ணியில் போட்டு சுருங்கின பின்னாடி ஒரு 32 இன்ச்சு 31 இன்ச்சு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற துணியில் இந்த மாதிரி ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் கட்டிங் செய்ய முடியாது. துணியோட அகலம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால் 34 இன்ச்சு அகலம் இருந்ததுன்னா மட்டும்தான் 1 மீட்ரு துணியில் இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் கட்டிங் செஞ்சு எடுக்க முடியும். அதுவே சுருங்கக்கூடிய கிளாத்தாக இருந்ததுன்னா இன்னொரு 20 பாயிண்ட் நாம் சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் இல்லாமையே கட்டிங் செஞ்சுக்கலாம். கவர் தட்டு ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி வெட்டி எடுத்துக்கலாம்.
அடுத்ததாக இன்னொரு துணி மிச்சம் இருக்கிறத எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளவு மட்டும்தான் ஒரு ஸ்லீவ் வெட்டின பின்னாடி இருக்குது. அதையே ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுக்கலாம். எந்த மாதிரி வச்சதுன்னா ஜாயிண்ட் இல்லாத மாதிரி சரியாக இருக்குது அப்படின்னு. இப்போ எடுத்து வைக்கும்போது எங்கேயும் ஜாயிண்ட் வராது, சரியான அளவு தான் இருக்குது. இதை கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியில் கழுத்து பீஸ் வச்சு அடிக்கிறக்கும் ஊக்பட்டி வைக்கிறக்கும் நாம் வச்சுக்கலாம். அப்படி கழுத்து பீஸுக்கு பத்தலை அப்படின்னா இதுக்கு மேட்சான ஒரு துணியில் கிராஸ் பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். ஆனால் ஸ்லீவுக்கு மட்டும் ஜாயிண்ட் வராது. இந்த ப்ளவுஸில் கழுத்து சுற்றளவு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 3 கிராஸ் பீஸ் இருந்ததுனாவே போதும் கழுத்து சுற்றளவுக்கு வச்சு அடிக்கிறதுக்கு. இப்போ 2 ஸ்லீவும் நம்ம ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணி எடுத்தாச்சு. மீதி எவ்வளவு துணி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். 7.75 இன்ச்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம். இது அப்படியே ப்ளவுஸில் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதை தொடர்ந்து இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சரியான அளவு தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இந்த அளவுக்கு துணி இருக்குது. இது ஊக்பட்டி வைக்கிறக்கும் கழுத்து பீஸ் கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறக்கும் இதுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டிக்கு எக்ஸ்ட்ராவாக துணி வேணும் அப்படின்னா இதே மேட்ச் துணியில் உள்ளே வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இந்த துணியை கூட நம்ம பட்டிக்கு உள் சைடு வச்சுக்கலாம். அடுத்ததாக ப்ளவுஸ் கிளாத்தில் அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சருகை வந்த கிளாத்து ஒவ்வொன்று துணி கெட்டியாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக வராது, சுருக்கம் வரும். ஆனால் இந்த கிளாத்து கொஞ்சம் நைஸாக இருக்கிறதுனால சுருக்கமே வரல, ஃபினிஷிங் நீட்டாகவே வந்திருக்கு. ஹூக் பட்டி வைக்கிற வரைக்கும் தைச்சி முடிச்சிருக்கு. ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். கழுத்து சுற்றளவு பேக் சைடு குறைவாக வெட்டுறதுனால கீழ் சைடு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கழுத்து சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸ்லீவ் 2ஆக மடித்து வச்சுக்கலாம். சென்டர்லேருந்து இதை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். காலிஞ்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். நான் எல்லா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் பட்டி தையல் அடிக்கும்போதும் இந்த காலிஞ்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தான் தையல் அடிப்பேன். நீங்களும் புதுசாக தைச்சி பழகுறவங்க இந்த மாதிரி தைச்சிங்கன்னா தையல் அடிக்கிறதும் எல்லாம் சரியாக வரும். நான் கட்டிங் செய்கிற மெத்தேடில் நீங்கள் கட்டிங் செஞ்சதுன்னா இந்த காலிஞ்சு 1 பாயிண்ட் அளவு வச்சு தையல் அடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடித்ததுன்னா ரொம்ப அகலம் அதிகமாக போயிடும். முதல்ல தையல் அடிக்கும்போது ஸ்லீவ் வச்சு ஜாயின் பண்ணையில் இந்த மாதிரி பெரிய ப்ளவுஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் நிறுத்தி மெதுவாக தான் தைக்கணும். இப்போ சரியான அளவு தான் வந்திருக்கு. நாம் கட்டிங் செஞ்சு எடுத்ததும் 2ஆவதாக தையல் அடிக்கும்போது அதே தையல் மேலே வேகமாக தையல் அடிச்சுக்கலாம். பெரிய ப்ளவுஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி துணி ஒவ்வொரு சைடு இழுத்துக்கிட்டே போகும். அதை நம்ம சரி பண்ணி அப்படியே தையல் அடிச்சுக்கலாம். அடுத்ததாக ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக இடுப்பு சுற்றளவுக்கு மார்க் செஞ்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்து நைஸாக இருக்கிறதுனால ஃபினிஷிங் நீட்டாகவே வந்திருக்கு. பாலிஸ்ட் அதிகமாக மிக்ஸ் ஆகிருந்தால் கொஞ்சம் சுருக்கம் அடிக்கும். ஆனால் இந்த கிளாத்தில் அந்த மாதிரி இல்லை. இடுப்பு சுற்றளவு 36 இன்ச். இதை 4ஆக பிரித்து ஃப்ரண்ட் சைடு 9 இன்ச்சு வைக்க முடியாது. சைடில் ஒரு 3/4 இன்ச்சு தான் துணி இருக்குது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட் சைடு குறைவாக வச்சுக்கலாம். பேக் சைடு சேர்த்தி வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறது கொஞ்சம் குறைவாக பிடிச்சிக்கலாம். சைடில் ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் அளவு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். மேலே போகும்போது 1 இன்ச்சு மட்டும்தான் இருக்கும். நம்ம அந்தளவுக்கு தான் எக்ஸ்ட்ராவாக துணி வச்சுருந்தோம். அங்கேயும் மார்க் செஞ்சு கொண்டாந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உடம்பு சுற்றளவு அதிகமாகவும் இடுப்பு சுற்றளவு ஒரு கம்மியாக இருந்ததுன்னா மட்டும்தான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டான அளவு வைக்க முடியும். சில ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட் சைடு கம்மியாக வைக்கிற மாதிரி தான் வரும். அது ஒவ்வொரு அளவு பொறுத்து தான்.
இந்த ப்ளவுஸ் மாதிரியே ஒவ்வொரு கிளாத்துக்கு எப்படி ஃபினிஷிங்காக தைக்கலாம் அப்படின்னும் நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கிளாத்தில் எப்படி தைக்கலாம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த ப்ளவுஸில் ஏன் கொஞ்சம் மட்டும் வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா, நான் கட்டிங் செஞ்சது சரியாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நாம் கட்டிங் செஞ்சது எல்லா அளவுமே இதில் சரியாக வந்திருக்கு. ஆம்கோல் சுற்றளவும் இதை தைச்சி முடித்த பின்னாடி சரியாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கலாம். சேனலில் வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, புதுசாக கற்றுக்கிறவங்க. சாதா ப்ளவுஸ் நாங்கள் ஓரளவுக்கு நீட்டாக தைச்சிரோம், ஆனால் இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது மட்டும் ஃபினிஷிங் நீட்டாக வருது, அதை எப்படி நாங்கள் சரியாக தைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறீங்களோ லைனிங் ப்ளவுஸும் என்ன எக்ஸ்ட்ராவோ ஒரு துணி வச்சு நீங்கள் தைக்கிறீங்க, அது ஒவ்வொரு கிளாத்துக்கு எப்படி நீட்டாக வர்ற மாதிரி தைக்கணும் அப்படின்னு அதை நீங்கள் ஒவ்வொன்று தைக்கும்போது தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும், சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. வீடியோவில் பார்க்கையில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அது மிஷினில் உட்காந்து நீங்கள் தைக்கும்போது தான் எந்தெந்த இடத்துல நீட்டாக வருது, எங்கே சரியாக வரல அப்படிங்கிறதும், அது அந்த நேர் வரும்போது எப்படி நாம் தைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஃபினிஷிங்காக தைக்க முடியும். அது உங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு வேணும், டைமும் அதிகமாக எடுத்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக தைச்சி பழக முடியும். ஆம்கோல் சுற்றளவு 8.75 இன்ச்சு சரியான அளவு தான் இருக்குது. சைடு ஜாயின் பண்ணதும் எல்லாமே சரியாக வந்திருக்கு. இந்த வீடியோ இதோட முடிவடையுது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.